பெயர் சொல்லாத நபர். என்னங்க பெயர் சொல்லாத நபர்னா, சில பேருக்கு அந்த ரகசியத்தை காப்பாற்றணும், சில பேருக்கு அந்த ரகசியத்தை வெளிவிடணும் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நபருடைய பெயரை நான் வெளியே சொல்லிட்டோம்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும். சரிங்க, இப்படிப்பட்ட நபரை எப்படிங்க வழிபடலாம்? இப்படிப்பட்ட நபரை வழிபடுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ராசிநாதன், லக்னநாதன், தசாபுத்திநாதன், இந்தமாரி கிரகத்தோடைய தன்மைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னு ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜாதகம் மூலமாக அவருக்கு என்ன பரிகாரம் பண்ணால், என்ன பூஜைகள் எடுத்துட்டால் அது உங்களுக்கு வெற்றி அடையும். சில பூஜைகள் வெளிப்படையாக சொல்ல முடியும், சில பூஜைகளை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை சார்ந்த நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்டு அதுபடி நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை நான் சொன்ன மாரி நல்ல விரைவில் எதிர்பார்க்குற அத்தனை காரியங்களுக்கும், அத்தனை இடையூறுகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும் சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இணைந்த ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.